ஒருவன் கிறிஸ்தவன் ஆகணும்னாக்கி அவனுக்கு ஏதாவது செலவு உண்டா? ஒரு செலவும் கிடையாது. ஆனால் ஒரு மெய்யான இயேசு கிறிஸ்துவனுடைய சீசனாக அவன் வாழ வேண்டுமானால் அவன் அதிக விலைக்கிரயங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? செலுத்த வேண்டும். அந்த விலைக்கிரயம் செலுத்துகிறவன் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சீசன். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஒரு கேள்வி, நம்ம இயேசுவை நேசிக்கிறோமா? ஆமா. நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்களா கேட்டு என்ன சொல்றோம்? ஆமான்னாகி அதற்காக எந்த விலைக்கிரயங்களும் செலுத்துவதற்கு நாம் என்ன தெரியுமா செய்கிறோம்? ஆயத்தமாக இருக்கிறோம். எனக்குன்னு எதுவுமே கிடையாது. எனக்கு யார் மட்டும்தான் உண்டு? இயேசு மட்டும்தான் என்ன செய்யுது. இதுதான் பவுலினுடைய அறிக்கை, அப்போஸ்தலருடைய அறிக்கை அதுதான் இருந்துச்சு. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் கிடையாது இனி. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப நான் இயேசுவை நான் நேசிக்கிறேனா? நீங்க நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா ஆம் என்று நாம் சொல்லுவோமானால் எனக்கென்று எதுவும் இல்லை. இதுதான் என்னுடைய அர்த்தம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. வேதத்தினுடைய தேவ வார்த்தையினுடைய தரம் அப்படியாக இருக்கிறது. நம்முடைய நிலை என்ன? 2 கொரிந்தியர் 5:15 வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:15 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், ரட்சிக்கப்பட்டு பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். நீ பாவியா அல்லது நீ பரிசுத்தவானா அப்படிங்கறது உனக்கு காட்டுறது எது தெரியுமா? நீ எதுக்காக வாழ்ற? மறுபடியும் பிறந்து இயேசு கிறிஸ்துவின் சீஷராக இருப்பான். நான் அறிக்கை பண்ணுவான். நான் யாருக்காக வாழ்றேன் தெரியுமா? அவருக்காக நான் என்ன செய்றேன்? வாழ்கிறேன், இயேசுவுக்காக. இதுக்கு பேர் என்னது? ஆராதனை.